ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அக்னிவீரா அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைம் மிஷின் நாவலுடைய பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, விக்டோரியா காலத்தை சேர்ந்தது. அதாவது லண்டனில் உள்ள விஞ்ஞானி யாருனாக்கா நம்மளுடைய டைம் ட்ராவலர். அவருடைய வீட்டில் வந்து ஒரு தேர்ஸ்டே நைட் அன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நைட் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த நைட் பார்ட்டியில் வந்து அட்டன் பண்ணக்கூடிய பார்ட்டிசிபேஷன் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த மெடிக்கல் மேன், இந்த சைக்காலஜிஸ்ட், ஃபில்பி, இந்த ப்ரொவின்ஷியல் மேயர், இந்த நரேட்டர், இது போன்ற முக்கியமானவங்க எல்லாருமே அந்த நைட் டின்னர் பார்ட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த பார்ட்டி முடிஞ்ச பிறகு டைம் ட்ராவலர் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட வந்து காலம் அப்படின்னால வெளிப்படையாக தெரியக்கூடிய முப்பரிமாணங்களைப் போலவே, அதாவது ஃபோர்த் டைமென்ஷன் அப்படிங்கிற அவருடைய தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. டைம் ட்ராவலர் அவருடைய தியரியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு டேபிள் மேலே அதாவது சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஸ்மால் சைஸில் ஒரு பொம்மை போன்ற ஒரு டைம் மிஷினை வச்சு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறாரு. அந்த சின்ன மிஷின் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா, கண்ணமைக்கக்கூடிய நேரத்தில் மறைஞ்சு வேறொரு உலகத்துக்கு செல்கிறத பார்த்த உடனே அங்கே இருந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க. அந்த சின்ன டைம் மிஷினை பிரமிப்புடன் பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட வந்து நம்மளுடைய டைம் ட்ராவலர் வந்து இதே போன்ற இன்னொரு டைம் மிஷினில் மனிதனே உட்கார்ந்து பயணம் செய்யக்கூடிய வகையில் ஒரு மிஷினை நான் தயாரிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கேட்ட அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து மறுக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நீ சொல்கிறியா, அப்படியா, சரி, இதே இதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கு தேர்ஸ்டே நடக்கிற டின்னர் பார்ட்டியில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ நம்மளுடைய டைம் ட்ராவலர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த டைம் மிஷினில் ஏறி ஃப்யூச்சர் வேர்ல்டுக்கு போகிறாரு. அது எந்த உலகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எந்த இயர் அப்படின்னாக்கா கிபி 8,2701 போகிறாரு. அங்கே வந்து அவருடைய டைம் மிஷினை வந்து எங்கே நிப்பாட்டி வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, ஸ்பிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சிலைக்கு அருகில் ரொம்ப பாதுகாப்பாக நிப்பாட்டிட்டு அங்குள்ள பகுதியை வந்து போய் பார்வையிடுறாரு. அந்த எதிர்கால உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய நம்ம பூமியிலிருந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி போய் காணப்படுது. டைம் ட்ராவலர் அந்த ஃப்யூச்சர் வேர்ல்டை பார்க்கும்போது அங்கே ரெண்டு பிரிவுகள் தான் இருக்குது. மனித குணத்தை சேர்ந்தவங்க அப்படின்னாக்கா, அது வந்து ஒன்று எலாய் குரூப்பை சேர்ந்தவங்க, மற்றொரு வந்து மோர்லக்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க. இந்த எலாய் இனத்தை சேர்ந்தவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பூமியினுடைய மேற்பரப்பில் தான் இவங்க இருந்து வாழ்ந்து வர்றாங்க. இவங்களை வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த குழந்தைங்களை பார்த்தோம்னாக்கா எப்படி ரொம்ப அழகாக அமைதியாக எந்த இதுவும் இல்லாமல் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இருப்பாங்களே, அது போல் ரொம்ப அமைதியாக அழகாகவும் அமைதியானவர்களாகவும் எந்த விதமான ஒரு கடினமான ஹார்ட் ஒர்க்ஸும் செய்யாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க அப்படின்னாக்கா, அது எலாய் குரூப்பை சேர்ந்தவங்க தான். அதனால் இவங்க எந்த விதமான ஒரு வேலையுமே செய்யாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இவங்கள்ட்ட அறிவு அப்படிங்கிறதையும் உடல் அளவில் அவங்கள்ட்ட என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவங்களுடைய பலம்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பலவீனமானவங்களாக இருக்காங்க. யாருனாக்கா எலாய் குரூப்பை சேர்ந்தவங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நம்மளுடைய டைம் ட்ராவலர் வந்து எலாய் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து மோர்லாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போகும்போது அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பெண்ணை வந்து காப்பாற்றுறாரு நம்மளுடைய டைம் ட்ராவலர். அந்த பெண்ணினுடைய பெயர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வீணா அப்படிங்கிற பெண்ணை தான் எலாய் குரூப்பை சேர்ந்தவங்கள காப்பாற்றுறாங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து மோர்லாக்ஸ் குரூப்பை பற்றி பார்ப்போம். இவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா, பூமிக்கு அடியில், அதாவது நிலத்தடி பகுதியில் வாழக்கூடிய ஒரு மிக கொடூரமான உயிரினத்தை சேர்ந்த ஒரு பிரிவு அப்படின்னாக்கா அது மோர்லக்ஸ் பிரிவு தான். இவங்க வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கனாக்கா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. ஏதாவது எந்த வேலையாக இருந்தாலும், கடினமான வேலையாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு உழைப்பாளிகளாக தான் இருக்காங்க. காலப்போக்கில் இவங்களும் என்னவா மாறிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கொடூரமான ஒரு மோசமான அரக்கர்கள் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரியாக மாறி போயிடுறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நைட்டில் மட்டும்தான் வெளியில் வருவாங்க. அதுவும் எதுக்காக வருவாங்கனாக்கா, மேற்பரப்பில் வந்துக்கிட்டு இருக்கிற எலாய் குரூப்பை சேர்ந்த மக்களை பிடிச்சு அவங்கள வேட்டையாடி தங்களுடைய உணவாக மாற்றிக்கிறாங்க இந்த மோர்லாக்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து வெளிச்சத்தையே பிடிக்காது. அதனால இவங்க நைட்டில் மட்டும்தான் பூமியினுடைய மேற்பரப்புக்கு வந்து அந்த எலாய் மக்களை வந்து வேட்டையாடி சாப்பிட்றாங்க. இது போன்ற இருக்கக்கூடிய இவங்க வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இல்லையா, அதனால் எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் இயக்குறதையோ அதை வந்து ரிப்பேர்னாக்கா அதை எப்படி செக் பண்ணி சரி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு திறமை மிக்கவர்களாகவும் இருந்தவங்க யாருனாக்கா மோர்லாக்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்கக்கிட்ட என்ன ஒன்றே ஒன்று கிடையாது அப்படின்னாக்கா,
இரக்கம் அப்படிங்கிறதே அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. இது போன்ற ஒரு சூழலில் வந்து எலா இனத்தை சேர்ந்த பெண்ணை சந்திக்கிறாரு நம்மளுடைய டைம் ட்ராவலர். இந்த பெண் எப்படி இருக்காருனாக்கா, அங்கே இருக்கக்கூடியவர்களை போல இல்லாமல் இவங்க கிட்ட வந்து ஒரு மனித நேயம் இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதாவது டைம் ட்ராவலர் வந்து அவளை காப்பாற்றினதுக்காக அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவரோடையே வீணாவும் போவார். எதுக்காக அப்படின்னாக்கா, இந்த ஃப்யூச்சர் வேர்ல்டில் அவருக்கு, அதாவது நம்மளுடைய டைம் ட்ராவலருக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் மனசுக்கு வந்து ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னாக்கா அது வீணாங்கிற அந்த கேரக்டர் மட்டும்தான். வீணா வந்து அவருடைய ஃப்யூச்சர் வேர்ல்டில் டைம் ட்ராவலருக்கு உண்மையான ஒரு தோழியாகவும் இருக்கிறா அந்த காலகட்டத்தில். இது போன்ற ஒரு சம்பவங்களெல்லாம் சந்தித்த பிறகு டைம் ட்ராவலர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, அவருடைய மிஷினை நிப்பாட்டி வச்சுருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. ஆனால் மிஷின் காணாமல் போயிருந்துருக்குது. அந்த காணாமல் போன மிஷினை வந்து தூக்கிட்டு போனவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது மோர்லாக் இனத்தை சேர்ந்த அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த மிஷினை வந்து எங்கே கொண்டுட்டு போய் வைக்கிறாங்க, மறைச்சி வைக்கிறாங்கனாக்கா, ஸ்பிங்ஸ் சிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மோசமான ஒரு பகுதியில் தான் வந்து இவங்க மோர்லாக்ஸ் வந்து கொண்டுட்டு போய் மறைச்சி வைக்கிறாங்க. டைம் ட்ராவலர்ஸ்க்கு வந்து மிஷினை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது யாருனாக்கா, அங்கே ஃப்யூச்சர் வேர்ல்டில் வீணா மட்டும்தான் உதவுறாங்க. அதாவது மிஷினை வந்து மோர்லாக்ஸ்கள்கிட்ட தான் இருக்கிறது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்மளுடைய டைம் ட்ராவலர் வந்து அவங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப துணிச்சலாக போகிறதுக்கு தயாராகிறாரு. அப்போ நம்மளுடைய டைம் ட்ராவலர் வந்து அந்த பகுதியில் வந்து சாதாரண மனிதர்கள் யாருமே செல்ல முடியாது. அது வந்து எப்படிப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தாக்க, ரொம்ப ஆபத்தான, அது இருள் சூழ்ந்த ஒரு பகுதியாக தான் இருக்கும். அதனால் மனிதர்கள் செல்ல முடியாத அந்த ஆபத்தான இடத்துக்கு போகணுன்னாக்கா ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கொண்டுட்டு வர்றாருனாக்கா, மேட்ச் பாக்ஸும் ஒரு சின்ன கம்பியையும் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த மோர்லாக்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு. அப்போ அவர் போகும்போது மோர்லாக்ஸ் வந்து டைம் ட்ராவலர் வந்து சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட தன்னை எஸ்கேப் பண்ணிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் கொண்டுட்டு போனால் அந்த மேட்சஸ் வந்து பற்ற வைக்கிறாரு. அந்த நெருப்பு கண்ட உடனே இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, பயந்து போய் ஓடுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃப்யூச்சர் வேர்ல்டில் அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த மோர்லாக்ஸ் இனத்துக்கு வந்து என்ன தெரியல அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நெருப்பு அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதையே அவங்க மறந்து போயிடுறாங்க. அதனால் அவங்க நெருப்பை பார்த்து பயந்து ஓடுறாங்க. அப்போ வந்து அவருடைய டைம் மிஷினை வந்து எடுக்கிறதுக்காக அவர் போகும்போது அந்த நேரத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தீ வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பரவ ஆரம்பிச்சிடுது. அப்போது இந்த தீயிலேருந்து வீணாவும் மோர்லாக்ஸும் வந்து மோர்லாக்ஸ்கள் டைம் ட்ராவலரும் வீணாவும் வந்து மோர்லாக்ஸில் வந்து தப்பிச்சு வரும்போது இந்த தீயில் சிக்கிக்கிறாங்களா. அப்போ அந்த பயங்கரமான நெருப்புலேருந்து தப்பிக்கிற குழப்பத்தில் என்ன ஆகிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வீணா வந்து மயங்கி விழுந்துடுறான். அப்போ இந்த மோர்லாக்ஸ் வந்து அவளை வந்து சுற்றி சூழ்ந்துக்கிறதுனால அந்த சமயத்தில் வந்து டைம் ட்ராவலரால் வீணாவை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுது. அதனால் அவள் என்ன ஆகிறா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நெருப்பு ஃபுல்லாக சூழ்ந்து போய் வீணாவை இறந்து போயிடுறா. அப்போ டைம் ட்ராவலர் வந்து தன்னுடைய மிஷினை உடனடியாக மீட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து மோர்லாக்ஸ்கள்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அதில் ஏறி லிவரை திருப்பி ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாரு. அப்போ அது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய உலகத்திலிருந்து, அதாவது 8,27,701 ஆண்டிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக ஃப்யூச்சர் வேர்ல்டுக்கு போயிடுறாரு. அதாவது ஒரு 3 கோடி ஏதாச்சும் ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்துக்கு வந்து நம்மளுடைய டைம் ட்ராவலர் வந்து போயிடுறாரு. அந்த ஃப்யூச்சர் வேர்ல்டில் வந்து அங்கே போய் அவர் பார்த்தாக்கா அது எப்படி இருக்குதுனாக்கா, அழிந்து போன ஒரு பூமியை வந்து அவர் பார்க்குறாரு. அந்த ஃப்யூச்சர் வேர்ல்டில் பல மில்லியன் ஆண்டுகளை வந்து கடந்து போனதுனால சூரியன் எப்படி இருக்குதான், தன்னுடைய ஒளியையும் அதனுடைய வெப்பத்தையும் இழந்து போய் ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து மங்கலாகவும், அதே நேரத்தில் வந்து வானத்தில் வந்து ஒரு பிரமிப்பூட்டக்கூடிய வகையில் சிவப்பு நிறத்தில் ஒரு பெரிய கோல் மாதிரி காட்சியளிக்குது. இது வந்து பூமியினுடைய சுழற்சி நின்று போனதுனாலையும், பூமியினுடைய ஒரு பகுதி எப்போதுமே வந்து சூரிய ஒளியோட இருக்குது, இன்னொரு பகுதி வந்து இருள் சூழ்ந்த ஒரு பகுதியாகவே இருக்குது. அங்கே வந்து இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களைப் போல மரம், செடி, மனிதர்கள், விலங்குகள் இது போன்ற ஒரு வழக்கமான உயிரினங்கள் எதுவுமே அங்கே தென்படலை. அதுக்கு மாறாக வந்து காற்று எப்படி வீசுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரொம்ப மெல்லியதாக, ரொம்ப குளிர்ச்சியாக, அதாவது எதுவாக இருந்தாலும் ஒரு மென்மையான ஒரு காற்று வீசுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, அது போன்ற ஒரு லேசான ஒரு குளிர்ச்சியோடைய அந்த காற்று வீசுக்குதுங்க அந்த பகுதியில். அதாவது கடல் மற்றும் அந்த கடற்கரை பகுதியெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குனாக்கா, ரத்த சிவப்பு நிறத்தில் இருக்குது. அது பனிக்கரடி போன்ற ஒரு பெரிய சிலந்தி அல்லது நண்டு போன்ற ஒரு விசித்திரமான உயிரினங்கள் தான் அந்த பூமியில் வாழ்ந்து அழிந்து போன அந்த பூமியில் இருக்கிறத வந்து நம்மளுடைய டைம் ட்ராவலர் வந்து பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்த பிறகு என்ன பண்ணுறாரு டைம் ட்ராவலர் அப்படின்னாக்கா, தன்னுடைய 19th செஞ்சுரிக்கு திரும்ப லண்டனுக்கு திரும்பி வராரு.
இவர் வந்து ஃபியூச்சருக்கு போயிட்டுல திரும்பி வராரு. அது என்னைக்கு வராரு அப்படின்றதுனாக்கா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்கல்ல, நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே டின்னர் பார்ட்டில மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இல்லையா? அதே மாதிரியான தேர்ஸ்டே நைட் நடக்கிற டின்னர் பார்ட்டிக்கு திரும்ப டைம் மிஷின கொண்டுட்டு வந்து அவருடைய லேப்ல நிப்பாட்டிட்டு இறங்கி வராரு. அவர வந்து பார்க்குறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு நம்மளுடைய டைம் ட்ராவலர் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கிழிஞ்சு போய், பார்க்குறதுக்கு ஆளு ரொம்ப டயர்டாகவும், அவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த காயத்தெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல தான் அவர் இருக்கிறாரு. டைம் ட்ராவலர் வந்து ஃபியூச்சருக்கு போயிட்டு அங்க வந்து எலாய் மற்றும் மோர்லாக்ஸ் அப்படிங்கிற 2 குரூப்ப வந்து நான் சந்திச்சதா வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட வந்து சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க சொல்றது வந்து காமெடிக்கோ அல்லது இவருக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு ஏதோ அடிபட்டு உளறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போதான் அவங்க என்ன பண்றாரு நம்மளுடைய டைம் ட்ராவலர் அப்படின்னாக்கா, வீணா அவருக்கு வந்து ஒரு ஒயிட் ஃப்ளவர்ஸ வந்து குடுத்தாங்க. அந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல இருந்தத எடுத்து அந்த டேபிள் மேல வைக்கிறாரு. அந்த பூவ பார்த்த உடனே அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இதுவரைக்கும் பூமியில எங்கேயுமே பார்க்க முடியாத, பார்த்திராத ஒரு புதிய ஒரு தாவர வகையை சேர்ந்தது இந்த பூவினம் அப்படின்னு சொல்லி பார்த்து, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் டவுட் போயிடுச்சுது. ஆனா அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் போன பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மறுநாள் வந்து நரேட்டர் மட்டும் டைம் ட்ராவலரோட வீட்ல வந்து இருக்கிறாரு. அப்ப டைம் ட்ராவலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவருடைய கேமராவையும், அவருடைய எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு டைம் மிஷின் இருக்கக்கூடிய அந்த லேபுக்கு போறாரு. அங்க வந்து திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அந்த சத்தத்த கேட்ட உடனே நரேட்டர் வந்து என்ன பண்றாருனாக்கா, அ டைம் ட்ராவலர் போன அந்த லேபுக்கு போய் பார்க்குறாரு. ஆனா, அங்க டைம் ட்ராவலர் வந்து இல்ல. அதுக்கு மாறா அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா, டைம் மிஷின்ல ஏறி மீண்டும் வேற ஒரு காலத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அது போயி 3 வருஷம் ஆகிடுச்சுது. திரும்பி டைம் ட்ராவலர் வரவே இல்ல. அவர் எங்க போனாரு? இறந்துட்டாரா? அல்லது கடந்த காலத்துக்கு அல்லது எதிர்காலத்துல மாட்டிக்கிட்டாரா? அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே யாருக்குமே கிடைக்கல. என்னைக்காவது ஒரு நாள் அதாவது நம்மளுடைய ஹீரோவான டைம் ட்ராவலர் வந்து திரும்பி வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, மனித குலத்துக்கு வந்து எதிர்காலம் பற்றிய, அதாவது ஃபியூச்சர் வேர்ல்ட பற்றின ஒரு ஆழ்ந்த எச்சரிக்கைய வந்து உணர்வ வந்து இந்த நாவல் மூலமா நிறைவு செய்து முடிக்கிறாரு நம்மளுடைய டைம் ட்ராவலர். அதாவது இதில வந்து ஒரு டைஸ் டைஸ்டோபியன் விஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அது வந்து எத பத்தி சொல்றாரு அப்படின்னு பார்த்தாக்கா, அதாவது மனிதகுலம் வந்து தன்னுடைய சொந்த அறிவாலையும், தொழில்நுட்பத்தாலையும் தன்னைத்தானே அழித்துக்கிட்டாலும், நாகரிகத்தினுடைய உச்சியில் இருந்து ரொம்ப மிருகத்தனமான, அதாவது சமத்துவமற்ற ஒரு நிலைக்கு தாழ்ந்து போகக்கூடிய ஒரு எதிர்கால காட்சிய தான் இது குறிக்குது அப்படிங்கிறத நிறைவு செய்றதுக்காக தன்னுடைய கதையில ஹெச்.ஜி. வெல்ஸ் வந்து நிறைவு பண்ணியிருக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது போன்ற ஒரு அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.